இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சிற்சை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? சிற்சை என்றது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றதற்கான ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சிற்சையை நாங்கள் சகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எங்களை சிற்சிக்கிறது நாங்கள் அவருடைய அன்பை விட்டு பின்மாற்றமாய் போகாத படிக்கும் அவருக்குள்ள இன்னும் அதிகமாக கட்டப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் தேவன் எங்களை சிற்சிக்கிறார். தேவன் எங்களை சிற்சிக்கும் பொழுது நாங்கள் அந்த சிற்சைகளை சகிக்கும் போதுதான் தேவன் எங்களை புத்திரராக எண்ணுகிறாரா. உண்மையில் சிற்சை என்கிறது ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது. அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் பயிற்சி என்றது தேவைப்படுகிறது. ஒருவரை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் தேவனுடைய அன்பில் இன்னும் அதிகமாக பலப்படுத்துறதுக்காகவும் தேவன் சில சிற்சைகளை அனுமதிக்கிறார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லோருக்கும் கிடைக்கிற சிற்சை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்களே என்று. தேவன் எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால தேவன் உண்மையில் அன்பு கூறுகிறவர்களை தான் சிற்சிக்கிறார். எந்த ஒருவரும் தான் அன்பு கூறுகிறவர்கள் கெட்டு போகிறதை விரும்புகிறதில்லை. அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதற்காக சில சிற்சைகள் அனுமதிக்கப்படுகிறது. தேவன் எங்களை சிற்சிக்கும் பொழுது நாங்கள் அந்த சிற்சைகளை அசட்டை பண்ணாமல் எதற்காக இந்த சிற்சைகள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றதை குறித்து நாங்கள் ஆழமாக நிதானித்து சிற்சிக்கும் காலப்பகுதியில் சகித்து கொள்வோமாக இருந்தால் பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Have a nice day.